மாதவ குஞ்ச பிகாரி ஜெயோ ராத மாதவ குஞ்ச பிகாரி கோபி ஜன வல்லப கிரிவரதாரி கோபி ஜன வல்லப கிரிவரதாரி யசோதானந்தன பிரஜ ஜன ரஞ்சன யசோதானந்தன பிரஜ ஜன ரஞ்சன யமுனதீர வனச்சாரி யமுனதீர வனச்சாரி ஜயோ ராத மாதவ குஞ்ச பிகாரி ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुमिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो श्रीपादाय कृष्णप्रसादाय पूज्य श्रीमद्रङ्गस्वामिने राजतीनामिने नमो श्रीपादाय कृष्णप्रसादाय पूज्य श्रीमद्भक्तिवेदान्त नामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यकारिणे मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते करोमि यत्कृपातं अहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्री चैतन्य ईश्वरं। हरे कृष्णा. பக்தர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பு முதல் அனுபவம். ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிருங்க, எனக்கு தெரியல. ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். நான் ட்ரை பண்ணுறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த பரமேஸ்வர் பிரபுஜிக்கும் கீதா மாதாஜிக்கும் எல்லா உதவிகளையும் துபாயிலேருந்து செஞ்சிட்டு இருக்க அனைத்து பக்தர்களுக்கும் மிக்க நன்றி. என் பெற்றோரும் இன்னைக்கு அமாவாசை, ஆஞ்சநேய ஜெயந்தி, வெரி ஆஸ்பீஷியஸ் டே. என்னோட பெற்றோர்களோட ஆசீர்வாதம், அப்புறம் எல்லா ஆச்சாரியர்களோட ஆசீர்வாதம், குருவோட ஆசீர்வாதத்தோட தொடங்குறேன். முக்கியமாக ஸ்ரீ சம்பிரதாய ஆச்சாரியர்களுக்கும் பக்தர்களுக்கும் மிக்க நன்றி. இந்த பாசுரம் நமக்கு திருப்பாவை நமக்கு இப்போ கிடைக்குது அப்படின்னு நாதமுனிகள் செஞ்சதுனால தான் நமக்கு கிடைக்குது. ஸ்ரீ சம்பிரதாய ஆச்சாரியர்கள், அந்த பக்தர்கள், நம்ம இன்னும் பிரியவச்சன் பிள்ளை அது மாதிரி ஆச்சாரியர்களோட புத்தகங்களை நம்ம எடுத்து படித்து, நான் சொல்லலை, நான் சொல்றதெல்லாம் ஸ்ரீ சம்பிரதாய ஆச்சாரியர்கள் அவங்க பக்தர்கள் சொன்னதை கேட்டுட்டு நான் அதை சொல்ல முயற்சிக்கிறேன். ஸோ அதனால அவர்களுக்கும் மிக்க நன்றி. ஏன்னா இந்த பொக்கிஷத்தை ஆயிரக்கணக்கான ஆண்டு காத்து நமக்கு கையில கொடுத்துருக்காங்க. அதை இன்னைக்கு நமக்கு பேச கொடுக்கிற ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு மார்கழி மாதம் 16ஆம் நாள் நம்ம கணக்குப்படி. பிரபுஜி இன்னைக்கு காலம்பரை ஒவ்வொரு நாள் காலம்பரையும் பார்க்குறோம். பிரபுஜி எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், காலம்பரை நம்ம இஸ்கான் கோயிலில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணிடுறாங்க. நம்ம வீட்டில் இருந்தாலும் நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு மங்கள ஆர்த்தி, நரசிம்ம ஆர்த்தி, துளசி ஆர்த்தி எல்லாம் பண்ணி நம்ம பார்க்குறம்போது இஸ்கான் கோயிலையே ஒரு பக்தர்களோடையே இருக்கிற ஒரு சங்கத்தை நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி. ஏன்னா நான் இந்தியாவில் சென்னையில் இருக்கிறேன், ஆனால் இருக்கிறது நம்ம அங்கே பக்தர்களோட இருக்கிற உணர்வை பிரபுஜி ஏற்படுத்துகிறாங்க. இந்த நம்ம இந்த திருப்பாவையில் நம்ம இந்த தனியன்களில் பார்த்தோம், சூடி கொடுத்த சுடர்கொடி அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆண்டாளை பற்றி சொல்லும்போது சூடி கொடுத்த சுடர்கொடி அப்படின்னா, பிரபுஜி எப்படி ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணாரோ, இஸ்கான் கோயிலில் இருக்கிற ஃபீலை கிரியேட் பண்ணாரோ, அதே மாதிரி அவரை பார்த்து ஒரு இமிட்டேட் பண்ண ஆசைப்படுறேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு சில படங்களை போட்டிருக்கேன். நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு படம் ஆண்டாள் ரங்கமன்னார் திருக்கோயில், ஆண்டாள் நாச்சியாரும் ரங்கமன்னாரும் இருக்கிற திருக்கோயில். அதுக்கு பக்கத்தில் 3 கோயில் தனித்தனியாக இருக்கு. ஆண்டாள் ரங்கமன்னார் கோயில், அடுத்தது ஆண்டாள் நாச்சியார் பிறந்த அவதரித்த திருத்தலம், அந்த துளசி மாடத்துக்கு கீழே நம்ம பார்க்கலாம். அது கீழே நம்ம தாயார் அவதரித்த திருத்தலம். அதுக்கு அடுத்தது 3மே நெக்ஸ்ட் அட்ஜசன்ட் டு ஈச் அதர். நிறைய பேர் நீங்க போயிருப்பீங்க, போகாதவங்க யாராவது இருந்தா அவங்களுக்காண்டி சொல்றேன். போகலன்னு அவசியம் போயிடுங்க. இது வடபத்திர சாயி, நம்ம தமிழ்நாடு முத்திரை இருக்க தமிழக அரசு முத்திரை மாதிரி உள்ள கோயில். 3 கோயிலும் பக்கத்துல இருக்கு. ஸோ இதை பார்க்குற போது அட்லீஸ்ட் நமக்கு ஒரு ஃபீல் வரணும். நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிறோம், ஆண்டாள் நாச்சியாரை படிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஆனா ஆண்டாள் நாச்சியாரோட மூடு என்ன அப்படின்னு கேட்டா, அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, அவங்க ஆயர்பாடியில இருக்கிறாங்க. மதுரா, விருந்தாவனம், ஆயர்பாடியில இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஒவ்வொருத்தவங்க மூடு அப்படியே மாறி மாறி போகுது. இருந்தாலும் வடபத்திர சாயின் நம்ம பார்க்குற ஆண்டாள் நாச்சியார் எங்க போறாங்க? டெய்லி வடபத்திர சாயிக்கு கோயிலுக்கு போறாங்க. அவங்க அப்பா அழைச்சிட்டு போறாங்க.
அங்க பார்ப்போம். நமக்கு இந்த வடபத்திர சாயி சுவாமிய பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். வடபத்திர சாயின்னா சுவாமி வந்து ஆளிலை கண்ணனுக்கு தான் வடபத்திர சாயின்னு பேரு. நீங்க கோயிலுக்கு போறம்போது ஃபர்ஸ்ட் டைம் போறம்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அதனால தான் நான் அதை சொல்லணும் அப்படின்ட்டு. வடபத்திர சாயின்னா ஆளிலை கண்ணன் கேள்விப்பட்டோம். ஆனா அங்க போய் பார்த்தா பெரிய பெருமாள் படுத்திருக்கிறார். பெரிய பெருமாள் படுத்திருக்கிறாரு. இவ்வளோ பெரிய திருவுருவம் நம்ம பார்க்குறோம். அ ஸோ பெரிய பெருமாளோட பிக்சரும் இங்க இருக்கு. ஏன் இத போட்டேன் அப்படின்னா, நம்ம சூடி கொடுத்த சுடர்கொடி அப்படிங்கிறத முதல் பார்த்தோம். சூடி கொடுத்த சுடர்கொடின்னா மாலை பெருமாள் அ ஆண்டாள் தாயார் என்ன குடுத்தாங்களோ அந்த பூமாலைய வந்து பெருமாள் சூட்டிட்டாரு அப்படின்ட்டு கேட்டோம். கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பெருமாள் எங்க சூட்டிட்டாருங்கிறது நமக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. நானும் போய் ஸ்ரீவில்லிபுத்தூர் போறம்போது அங்க உள்ளவங்களோட பேசி பழகுறம்போது தான் தெரிஞ்சது. பெருமாள் வந்து நெத்தியில போட்டுப்பாராம். பெருமாள் எங்க போட்டுப்பாராம்? ஆண்டாள் தாயார் குடுக்கிற சூடி கொடுத்த சுடர்மாலைய நெத்தியில சாத்திப்பாராம். அப்படி சாத்திக்கிட்டா தான் அவர் சாந்தமாவாரு. அதே மாரி ஆண்டாள் நாச்சியார் வடபத்திர சாயிய பார்க்க வரணும் அப்படின்னாலே மூர்ச்சையாயிடுவாங்களாம். அதனால அவங்க அப்பா அழைச்சிட்டு வரமாட்டாராம். வடபத்திர சாயி பார்க்கறதுக்கு ஏன்னா அந்த அளவுக்கு பாவம். அந்த உணர்ச்சி பொங்க இருப்பாங்க. அந்த உணர்வு பொங்க இருக்கிறதுனால அவங்க அப்பா வந்து அழைச்சிட்டு வர மாட்டாங்க இந்த கோயிலுக்கு. அந்த பூமாலை மட்டும் வரும். அந்த பூமாலைய நெத்தியில இங்க அந்த சாத்துவாங்க. அதனால நீங்க போறம்போது இத நீங்க பட்டாச்சாரியார்ட்ட கேட்டா அவங்க விளக்குவாங்க, சொல்லுவாங்க. நம்மளும் கூட்டம் இல்லாத நேரத்துல போனா நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த அபூர்வமான அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பகவானோட சிரிப்ப நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அத பார்க்கணும் அப்படின்னு அதுக்கு 1000 கண்கள் வேணும். பகவானோட கண்கள பார்க்கணும் அப்படின்னு. இந்த மூக்குக்கு கீழ பார்த்தா தான் அவர பகவானோட சிரிப்பு தெரியும். இப்ப இங்க பார்த்தா எப்படி தெரியும் அப்படின்னாலும் தெரியணும். மூக்குக்கு கீழ பார்க்கணும். பார்க்கிறம்போது தான் நமக்கு தெரியும். பகவான் எவ்வளவு ஆனந்தம் சிரிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு. ஆண்டாள் நாச்சியார பார்த்த சந்தோஷத்துல இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் ஆழ்வார் வாழி திருநாமங்கள். ஆழ்வார் வாழி. ஆழ்வார் நம்ம 12 ஆழ்வார்கள் இருக்கிறாங்க. இந்த 12 ஆழ்வார்கள்ல நம்ம பார்க்கிறோம் ஆ ஆண்டாள் நாச்சியார். ஆண்டாள் நாச்சியாரோட பெருமைகளையும் நம்ம ஆச்சாரியர்கள் முன்னாடி உள்ளவங்க சொல்லியிருக்காங்க. அந்த திருநாமத்துல நம்ம ஒண்ணு திருவாடிப்பூரத்து சகந்துரித்தால் வாழியே, திருப்பாவை 30ம் செப்பினால் வாழியே அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பாதங்கள் தீர்க்கும் பரமரடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் போதை தமிழ் அப்படிங்கிறத எதுக்காண்டி இதை போட்டிருக்கேன் அப்படின்னா திருப்பாவையில 30 பாட்டு மொத்தம். ஆண்டாள் நாச்சியார் நமக்கு கொடுத்தது திருப்பாவை 30, அப்புறம் நாச்சியார் திருமொழி 143 பாசுரம், மொத்தம் 173 பாசுரம். அதுல நம்ம பார்க்கிறது வந்து திருப்பாவை 30ம் செப்பினார், அவங்கதான் 30. அதுக்கப்புறம் அடுத்த திருவாலியில பாக்குறோம், திருநாமத்துல வாலி திருநாமத்துல பார்க்கும்போது புகழ்ந்து பாடியிருக்காங்க நாச்சியார். ஐயைந்தும் அறியாத அவங்க எத்தனை கொடுத்திருக்காங்க? ஐயைந்தும்னு 25, ஐயஞ்சு 25 பிளஸ் 5 ஒரு 30 பாடல்களை பாசுரங்களை நமக்கு திருப்பாவையில கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத புகழ்ந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படிங்கிறத இங்க பார்ப்போம் அடுத்தது. இந்த பாசுரம் 30 பாசுரம்னு தெரிஞ்சிருச்சு நமக்கு. ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில கொடுத்தது மொத்தம் 30 பாசுரங்கள். அந்த 30 பாசுரங்கள்ல முதல் 5 பாசுரங்கள் முன்னுரை, முகவுரை, அது எப்படி இருக்கணும், நோன்பு இருக்கணும் அப்படிங்கிற விவரத்தெல்லாம் பார்த்தோம். அடுத்த ஒரு 6 to 15 பாசுரம் பார்த்தா தோழிகளை எழுப்புதல். என்ன பண்றாங்க? தோழிகளை எழுப்புறாங்க. ஆண்டாள் நாச்சியார் வந்து யாரு அப்படின்னா பூமி தேவி, பூமாதேவி தான். அவங்க என்ன பண்றாங்க? அவங்க ஆண்டாளா இந்த உலகத்துல அவதரித்து அவங்க என்ன பண்றாங்க? வராக புராணத்துல என்னென்ன கேட்டாங்களோ, பெருமாள்கிட்ட இருந்து கேட்டாங்களோ அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி வேதத்திலையும் வேதாந்தத்திலையும் உள்ள கருத்துக்களை ஒரு 30 பாட்டா நமக்கு எளிமையா கொடுத்துட்டாங்க. இந்த 30 பாட்டு நம்ம இது படிச்சு நம் பகவானோட பக்தி செய்யறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. மத்தவங்க எல்லாம் வந்து திருப்பள்ளி எழுச்சி பகவானுக்கு, மத்த ஆழ்வார்கள்லாம் பாடுறதெல்லாம் பகவானுக்கு பாடுறாங்க, பெருமாளுக்கு பாடுறாங்க திருப்பள்ளி எழுச்சி. ஆனா தாயார் மட்டும்தான் அம்மா மாதிரி. அம்மா என்ன பண்ணுவாங்க? குழந்தைகளை எழுப்பிட்டு போகணும் அப்படிங்கிறது மாதிரி அவங்க என்ன பண்றாங்க? தோழிகளை எழுப்பி பாகவதர்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி எழுதி அதை பாடி நம்மளையும் அழைச்சிட்டு போறாங்க. எதுக்காண்டி இதெல்லாம் செய்யறாங்க? நம்ம கோயிலுக்கு போறம்போது தனியா போக கூடாது. கோயிலுக்கு போறம்போது எப்படி போகணும்? குடும்பத்தோட போகணும், அப்புறம் உறவினர்களோட போகணும், யாத்திரையில போகணும், பக்தர்களோட போகணும். அப்ப அந்த சங்கத்துல போடுற போதுதான் என்ன ஆகும்? நமக்கு அந்த பகவத் அனுபவம் கிடைக்கும், அந்த பேரானந்தம் கிடைக்கும் அப்படிங்கிறத
நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பண்ணணும் அப்படின்னு கோயிலுக்கு போகணும். போகும்போது குடும்பத்தோட, நண்பர்களோட, உறவினர்களோட, யாத்திரையில பக்தர்களோட போய் அந்த அனுபவத்தை நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க பாசரம் 6 to 15 தோழிகளை எழுப்பி அழைச்சிட்டு போறாங்க. எல்லாரும் போறாங்க. நம்ம அதுக்கப்புறம் 15க்கு அப்புறம் இன்னைக்கு 16. 16லேருந்து 20 என்ன அப்படின்னு கேட்டா நான் போடல. 16லேருந்து 20 என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாயில் காப்பான், கோயில் காப்பான். ஒரு கோயிலுக்குள்ள போகும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நந்தகோபரை எழுப்புறாங்க, அப்பாவை எழுப்புறாங்க. அதுக்கப்புறம் தாயார் யசோதாவை அனுப்புறாங்க. அப்புறம் பலராமரை எழுப்புறாங்க. அதுக்கப்புறம் கடைசியா சாரி நப்பிண்ணை நாச்சியாரை எழுப்புறாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணரை எழுப்புறாங்க. சோ முறைப்படி கிரமப்படி கொடுத்திருக்காங்க. நம்மளும் கோயிலுக்கு போகும்போது எப்படி போய் சுவாமி கும்பிடணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் சொல்றேன் தெரியாதவங்களுக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் கொடிக்கம்பம் இருக்கும். அந்த கொடிக்கம்பத்துக்கு நமஸ்காரம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பக்கத்துல கருடாழ்வார் இருப்பார். கீழேயே அந்த கருடாழ்வாருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம போகும்போது ஆழ்வார்கள் ஆச்சாரியார்களை நம்ம நமஸ்காரம் பண்ணணும். அப்புறம் தாயாரை போய் தரிசனம் பண்ணணும். அப்புறமா தான் வந்து பெருமாள்கிட்ட போகணும். சோ அத மாதிரி இவங்க என்ன பண்றாங்க, அந்த கர்மத்துல இன்னைக்கு 16 நம்ம வந்து பாக்கியபாரம் 16வது பாசுரம். இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இந்த ரீகலெக்ட் பண்ணிப்போம். அவங்க ஒரு 10 தோழிகளை வந்து எழுப்பிட்டு போறாங்க, அழைச்சிட்டு போறாங்க. யார் அந்த 10 தோழிகள் அப்படிங்கிற இத்தனை நாள் பார்த்தது ஒரு ரீகேப் மாதிரி பார்ப்போம். பிள்ளாய்னா ஒரு சின்ன குழந்தை மாதிரி இருக்கா. குழந்தை, சிறுமி, அறியாமையில் உள்ள பக்தர்கள், அத மாதிரி உள்ளவங்களை அழைச்சிட்டு போற. அடுத்தது பேய் பெண்ணே. யாரு? பேய் பெண்ணு எல்லாம் தெரியும், நல்லது எதுன்னு தெரியுது. ஆனா அதுக்கு முரணாக செயல்படுறவங்கள பேய் பண்ணி அப்படின்னு சொல்லி அவளை சொல்லி கூப்பிடுறா. அடுத்தது கோதுகலமுடைய பாவாய். இந்த கோதுகலமுடைய பாவாய்ங்கிற பெண்ணுக்கு எப்படின்னா அன்பு இருக்கு, பக்தி இருக்கு, கண்ணனிடத்துல அதிகம் காதல் இருக்கு. அத மாதிரி உள்ள பெண்ணையும் அழைச்சிட்டு போற. அப்புறம் மாமான் மகளே, உறவுக்கார பெண்ணையும் அழைச்சிட்டு போற. அவ சொந்த ரத்த சம்பந்தம் உள்ள ஒரு பெண், மாமான் மகளை. போகும்போது அதான் சொன்னோம்ல, கோயிலுக்கு போகும்போது எல்லாரையும் கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த உதாரணத்தை எல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் சொர்க்கம் புகுகின்ற அம்மானாய். இந்த இந்த பெண் எப்படின்னா நோன்பு இருக்கா, விரதம் இருக்கா, தர்ம காரியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அவங்களோட எல்லாம் கர்மச்சடங்குகளையும் பண்ணி சொர்க்கத்துக்கு போகிற தகுதி உடையவளும் அந்த பெண்ணையும் அழைச்சிட்டு போற. அப்புறம் கோவலர்த்தம் பொற்கொடியே. இந்த கோவலருங்கிறது யாரு? நம்ம அந்த ஆயர்பாடியில் உள்ள அனைத்து பசுமாடுகளையும் கறக்கக்கூடிய ஒரு திறமைசாலி, அவரோட பெண்ணையும் அழைச்சிட்டு போற. அப்புறம் நற்செல்வன் தங்காய். அந்த நற்செல்வன்கிறது ஒரு நல்ல குணமுடைய ஒரு கோபர், அவரோட தங்கச்சி, அவளையும் அழைச்சிட்டு போற. அப்புறம் போதரி கண்ணினாய். போதரி கண்ணினாய் பெரிய கண்களை உடையவள். அவ என்னென்ன ஞானக்கண் உடையவள். அவளுக்கு தெரியுது எது பரமாத்மா, யாரு ஜீவாத்மா, ஜீவாத்மாவோட கடமை என்ன அப்படிங்கிற விவரம் தெரிஞ்சவன். அப்புறம் நாவுடையாய், திறமையா பேசக்கூடியவள் நாவுடையாய். அப்புறம் இளங்கிளியே, கிளி மாதிரி சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லுவா. போதரி கண்ணினாய், போதரி கண்ணினாய் அப்படின்ட்டு. சாரி, பங்கைய கண்ணானை, பங்காய கண்ணானை அப்படின்ட்டு பகவானோட நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய இளங்கிளியே அப்படிங்கிற ஒரு 10 விதமான தோழிகளை அழைச்சிட்டு இப்ப கோயிலுக்கு உள்ள போற. சோ போகும்போது என்னன்னு பாசுரம் 16 இன்னைய பாசுரம் படிக்கிறேன்னு. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே, மணிக்கதவும் தாழ்த்திரவாய், ஆயர் சிறுமியரோமுக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலல பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேய நிலைக்கதவும் நீக்கி எழுவர் அம்பாவாய் அப்படிங்கிற பாசுரம். சோ இந்த பாசுரத்துல பார்த்தோன்னா முன்னாடி ஒரு ரெண்டு மார்க்கிங் இருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் மார்க் மாதிரி. ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த பாசுரத்தை வந்து 2 முறை படிக்கணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த பாசுரம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எக்ஸாம்ல எல்லாம் போட்டுப்போம், ஒரு எக்ஸ் போட்டு 4 புள்ளி எல்லாம் குத்தி வச்சிருப்போம். ஏன்னா வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த திருப்பாவையில பல பாசுரங்கள் இருக்கு. அதுல சில பாசுரங்களுக்கு நம்ம பார்க்கலாம். நம்ம அந்த ஆச்சாரியர்கள் இது வெரி இம்பார்ட்டன்ட் சாங், நிச்சயம் படிச்சு வச்சுக்கோ, எக்ஸாமுக்கு வருங்கிற மாதிரி வெரி இம்பார்ட்டன்ட் பாசுரம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப எங்க இருக்கிறாங்க? இப்ப இத்தனை 10 தோழிகளை அழைச்சிட்டு ஆண்டாள் வர்றாங்க. ஆண்டாள் வந்து எங்க நிக்கிறாங்க அப்படின்னா நேரா நந்தகோபர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. எங்க வந்துட்டாங்க?
நந்தகோபர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நாயகனாய் நின்ற நந்தகோபர். ஏன் இவரை நாயகன்னு சொல்றோம் அப்படின்னா, இவரு கிருஷ்ணரை பாதுகாக்கிறாரு. அப்புறம் அந்த கோபர்கள் கோபியர்கள் எல்லாரையும் பாதுகாக்கிறாரு. அந்த கிராமத்தையே அவர் வந்து ஆயர்பாடியே காக்கக்கூடியவர் நாயகன். அப்ப நாயகன் என்ன பொருள்? பாதுகாவலன் அப்படிங்கிறது பொருள். எல்லாருக்கும் பாதுகாப்பு தரக்கூடிய நாயகன். அவர் யாரு? நந்தகோபன். நாயகனாய் நின்ற நந்தகோபன். அப்படி எல்லாருக்கும் பாதுகாப்பு அளிக்கக்கூடிய நந்தகோபர் வீட்டுக்கு வந்தோம். வந்தா வாசல்ல யார் இருக்கா? கோயில் காப்பான் இருக்கிறார். கோ அப்படின்னா தலைவன், இல்லைன்னா இல்லம். கோயில்னா தலைவனின் இல்லம். அது நமக்கு தலைவன் அப்படின்னா யாரு? கிருஷ்ணர் தான் நமக்கு தலைவர். இருந்தாலும் இங்க நந்தகோபரை தான் நம்ம தலைவர்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா, கிருஷ்ணருக்கு வந்து தான் தான் இன்சார்ஜ்னு சொல்ல விருப்பம் கிடையாது. அத தாயார் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. அங்க நீங்க கிளாஸ் கேட்டிருந்தீங்கன்னு தெரியும். அவர் வந்து வைகுந்தத்துல இருக்கும்போது விஸ்வசேனர்கிட்ட தான் இன்சார்ஜ் எல்லாம் கொடுத்துருவார். இவர் வந்து எந்த பொறுப்பு எடுத்துக்கணும் விரும்ப மாட்டாரு. அதே மாதிரி இங்க வந்தபோது என்ன பண்றாரு? நந்தகோபர்கிட்டயே பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டாரு. நீ பாத்துக்கோப்பா அப்படின்னு சொல்றாரு. அத மாதிரி இங்க நந்தகோபனுடைய கோயில் காப்பானே அப்படின்னு. நம்ம கிருஷ்ணருடைய கோயில் காப்பானேன்னு சொல்லல, நந்தகோபருடைய கோயில் காப்பானே அப்படின்னு. காப்பான்கிறது யாரு? பாதுகாவலன். நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவோம் வளையல்காரரு, முட்டாய்க்காரரு அப்படின்லாம் சொல்லுவோம். அவர் தான் அந்த அவங்கவுங்க என்ன வேலை செய்யறாங்களோ அது மாதிரி கோயிலை காக்கக்கூடியவரை கோயில் காப்பானே அப்படிங்கிற சொன்ன. அப்புறம் கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே. கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே. கொடி தோன்றும், கொடின்னா பெரிய நம்ம கோயிலுக்கு போனோம்னா சுவதேச ஸ்தம்பம் இருக்கும், அதான் கொடி மரம் இருக்கும். அத மாதிரி அந்த கொடி இருக்கு. இங்க ஏன் கொடி இருக்கு இவங்க வீட்டுல அப்படின்னு? ஊரோட தலைவர் அதுக்காண்டி கொடி பறக்கலாம். இப்ப கூட பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு வாசல்ல ஒரு சிம்பிள் எம்பளத்துக்கு கொடி பறக்கிறாங்க தலைவர்கள்லாம். அதே மாதிரி நந்தகோபர் வீட்லயும் வாசல்லையும் ஒரு கொடி இருக்கு. ஆனா இந்த கொடி எதுக்கு அப்படின்னா, அந்த காலத்துல மருத்துவர்கள் கிராமத்துல வீடு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்காண்டி அவங்க வீட்டு வாசல்ல வந்து ஒரு கொடி கட்டி இருப்பாங்களாம், பெரிய கொடி. எங்க இருந்தாலும் நோய் உள்ளவர்கள் இங்கே வாங்க அப்படின்னு. அத மாதிரி இங்க கிருஷ்ணர் வாசல்ல ஒரு கொடி இருக்கு. அது என்ன கொடி அப்படின்னா, மனநோய் உள்ளவர்கள், இந்த பிறவி பிறவி பிணியில மாட்டி துன்பப்படுறவங்க யாரா இருந்தாலும் இங்க வாங்க அப்படிங்கிறதுக்காண்டி அவர் ஒரு கொடி இருக்கிறாரு. தோரண வாயில் காப்பானே. இங்க பார்த்தா முதல்ல கோயில் காப்பானே அப்படிங்கிறது வந்து அவுட்டோர், முதல்ல பெரிஃபெரி வால் என்ன சொல்லலாம், அவுட்டர் கேட்னு சொல்லலாம். அடுத்தது உள் பிரகார கேட்டு. அந்த கேட்ல போனா அங்க ஒரு வாயில் காப்பான் இருக்கிறார். முதல் வாயில் காப்பான் நம்மளை உள்ள விட்டுட்டான். எப்படி விட்டான் அப்படின்னு, அவன் எப்படி புரிஞ்சுட்டான்னா, முதல் வாயில் காப்பான் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானேன்னு கேட்டாங்க. அவன் எப்படி கேட்டுட்டான்? சரி, அவன் என்ன புரிஞ்சுட்டான்னா, முதல்ல உள்ள கோயில் காப்பான் என்னதான் நாயகன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரிம்மா நீ ஆண்டாள், நீ தாயார், நீ உள்ள போமா அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா ரெண்டாவது போன உடனே அவங்க போனோன்னா பக்கத்துல மணிக்கதவும் தாழ்த்திரவாய், நீ தோரண வாயில் காப்பவனே மணிக்கதவத்தை திறந்து விடு அப்படின்னு சொல்றாங்க. ஆயர் சிறுமிய ரூமுக்கு இது வந்து ஒரு அவங்க கேள்வி கேட்க பதில் சொல்ற மாதிரி. ஆனா அந்த கேள்வி இல்ல, ஆனா பதில் மட்டும் இந்த அம்மா சொல்றாங்க. நம்ம தாயார் ஆண்டாள் தாயார் நமக்கு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஆயர் சிறுமிய ரூமுக்கு மணிக்கதம் தாழ் திறவாய், இந்த கதவை திறங்க அப்படின்னு சொல்றாங்க. திறங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றாங்க? ஆயர் சிறுமிய ரோமுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நாங்கெல்லாம் ஆயர்குல சிறுமியர்கள்ப்பா, நீங்க உங்க வீட்டு குழந்தை மாதிரி, உங்க வீட்டு குழந்தை மாதிரி. உங்க வீட்டு குழந்தைங்க வந்தா நீங்க கதவை திறக்க மாட்டீங்களா? நாங்கெல்லாம் சின்ன குழந்தைங்கப்பா, உங்க வீட்டு குழந்தை மாதிரி என்ன விடுங்க, உங்க குழந்தைகள் அப்படின்னு வேற சொல்ற. ஆயர் அப்படிங்கிற ஆயர்பாடியில உள்ள குழந்தைகள் அப்படின்னு அவர் சொல்ற. கதவை திறவாய், மணிக்கதவம் தாழ் திறவாய். ஏன்னா கதவுல ஏகப்பட்ட மணிகள், நீங்க முன்னாடி பாசுரத்தெல்லாம் பார்த்திருப்பீங்க, அதனால நான் சொல்லல நிறைய. அடுத்தது அரைபறை மாயன் மணிவண்ணன். அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தார். அரைபறை, அரைகின்ற பறை. பறைங்கிறது ஒரு முரசுக்கு ஒரு கருவி. அதுல நம்ம அடிக்கிற போது டமார மாதிரி அடிப்போம். அதை யார் தரேன்னு சொல்லியிருந்தா மாயன். மாயன்னா டெய்லி பார்த்திருப்போம், நிறைய பாசுரத்துல மாயனை பத்தி கேட்டிருப்போம். ஏன் அவனை கிருஷ்ணரை மாயன்னு சொல்றோம்? மாயன் மணிவண்ணன் அப்படிங்கிற அவரும் பெரியவர், சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட். ஆனா அவர் செய்யற வேலையோ சிம்பிள் வேலையா இருக்கும். அவரை கோவிந்தா பசுமா மாட்டுக்காரனே அப்படின்னு கூப்பிட்டாதான் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். கோவிந்தா அப்படின்னு
அத மாதிரி நம்ம எளிமையானவனாக இருக்கிறதுனால அவரை மாயன் அப்படின்னு சொல்றோம். நென்னலே வாய் நேர்ந்தான், நேற்றே சொன்னான். நென்னலே அப்படின்னா நேற்றே சொன்னான். என்ன சொன்னாரு கிருஷ்ணர்? நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, நீங்க எங்க வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு பறை தர்றேன் அப்படின்னு அந்த குட்டி கிருஷ்ணர் நேத்து ஆண்டாள் நாச்சியாருக்கும் அங்க உள்ள ஆயர்குல பெண்களுக்கு என்ன சொல்றாரு? நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, வந்தா உங்களுக்கு என்ன தரேன்? பறை தரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் தூயோமாய் வந்தோம் துயிலல பாடுவான். அப்புறம் இவங்க திருப்பி சொல்றாங்க, அந்த ஒவ்வொரு சென்டென்ஸுமே அவங்க அந்த வாயிற்காப்பாளன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க வந்து நேத்தேப்பா கிருஷ்ணர் எனக்கு பறை தரேன்னு சொன்னாரு, இப்ப எப்படி வந்திருக்கோம்? தூயோமாய் வந்தோம் அப்படின்னு. வெரி இம்பார்ட்டன்ட் வர்ஸ். இதை பத்தி இந்த வார்த்தையை மட்டும் திருப்பி நம்ம படிக்க போறோம். தூயோமாய் அப்படின்னு தூய மனதுடன், வெளியிலையும் தூய்மை இருக்கணும், உள்ளத்திலையும் தூய்மை இருக்கும் அப்படிங்கிறது. உள்ள தூய்மை எப்படி வரும் அப்படிங்கறத கீழே பார்ப்போம். துயிலெல்லாம் பாடுவான். திருப்பள்ளி எழுச்சி எழுதி பகவானை எழுப்புறதுக்காண்டி வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு. அப்புறம் என்ன சொல்லுவாங்க? வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நான் உள்ள வர்றேன்னு நீ வராத வராதன்னு நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே நீ வந்து வராத வராதன்னு என்ன தடுத்துறாதப்பா அப்படின்னு கேக்குறாங்க. எப்படி பணிவோட கேக்குறாங்க அப்படிங்கறத நம்ம இங்க பாக்குறோம். அவங்க எப்படி பணிவோட வாயில் காப்பான்ட்டே கேக்குறாங்க. ஏன் அந்த பயம் இருக்கு? ஏற்கனவே நம்ம இந்த முதல் ஸ்லைடுல வந்து பிரபுஜி நல்லா போட்டிருந்தாங்க. சனத்குமாரர்கள் 4 பேர் உட்கார்ந்து இருக்க மாதிரி போட்டிருந்தாங்க. ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். இந்த ஆண்டாள் நாச்சியார் வந்து பாகவதம்லாம் தெரிஞ்சவங்க. அதனால ஏற்கனவே இந்த 4 குமாரர்கள் வந்தாங்க. 4 குமாரர்கள் வந்து அவங்களுக்கு அந்த வாயிற்காப்பாளனோட பிரச்சனை, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட லீலைகள்லாம் நடந்துச்சு. அப்ப அத மாதிரி நமக்கு எங்க எதுவும் ராவணன், கும்பகர்ணன் அது மாதிரி பிரச்சனைகள்லாம் இங்க வந்துடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க என்ன பண்றாங்க? பணியோட கேட்கறாங்க. எப்படி கேட்கறாங்க? நீ நேய நிலைக்கதவும் நீக்கியலூர் எம்பாவாய் அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்பா நீயே நேய நிலைக்கதவும், பகவானோட சம்பந்தம் உள்ள அத்தனை பொருளுமே சிறப்பு வாய்ந்தது. இங்க நேய நிலை கதவும் அப்படின்னு பகவானோட நேசிக்கக்கூடிய அந்த கதவு. இந்த கதவுக்கு ஆண்டி நமக்கு திருமங்கை ஆழ்வார் வந்து நாச்சியார் கோயில் கும்பகோணத்து பக்கத்துல இருக்கு. அந்த கோயில் பக்கத்துல அந்த கோயில் நாச்சியார் கோயில்ல உள்ள அந்த கோயில்ல உள்ள கதவுக்கு மங்களாசாசனம் பண்ணியிருக்காரு. அப்ப கதவும் பகவானோட சேர்ந்த நம்ம தாமோதர லீலையை பார்த்திருப்போம். தாமோதர அந்த கயிறுக்கு சிறப்பு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி இங்க பகவானோட இருக்கிற அத்தனை பொருள்களுக்கும் அத்தனை சேத்தனங்களுக்குமே சிறப்பு. நீ கேளோ ரெம்பாவாய், நீயே கதவை திறப்பா. எனக்கு கதவை திறக்க தெரியும், நான் கதவை திறந்தா உனக்கும் வருத்தம், கிருஷ்ணருக்கும் பிடிக்கும், நந்தகோபருக்கும் பிடிக்காது, கிருஷ்ணருக்கும் பிடிக்காது. சொல்றத இத்தனை வாயில் காப்பான்னு இருக்கிறாங்க, இவங்களை தாண்டிட்டு வந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு குறை இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் பிரச்சனைகள் எல்லாம். அதனால பாகவதத்தில் அத மாதிரி இல்லாம நீ என்ன செய்ப்பா? நீ கதவை திறந்து விடு, நீ கதவை திறந்து விடு அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து இதே மாதிரி இந்த பாசனம் வந்து நம்ம வீட்டுல கதவை திறக்கிற போது நம்ம பகவானோட நம்ம சம்சாரதாவா பாடுறோம். எங்க வீட்டுல எல்லாம் ஆரம்பத்துல இருந்து பார்த்தா இந்த மாதிரி பாசுரங்கள்லாம் பாடி திறப்பாங்க. என்ன கதவை திறக்கிற போது என்ன மணி தட்டணும், மணி தட்டிட்டு எங்க வீட்டுல குட்டி கிருஷ்ணர் இருக்கிறாரு, அவருக்கு முதல்ல வெண்ணெய வைப்போம். இதெல்லாம் வீட்டுல பரம்பரையா செய்யறதுனால அதை அப்படியே வச்சிருக்கோம். நம்ம இப்ப பாக்குற போது சம்சாரதாவா நம்ம இப்ப பாடிக்கிறோம். அப்ப என்ன கிருஷ்ணரை எழுப்பணும் அப்படின்னா வீட்டுல உள்ள மணிகளை தட்டணும், தட்டி பர்மிஷன் வாங்கி அந்த கோயில் காப்பான்ட்ட பர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பகவான்கிட்ட நம்ம அணுகணும் அப்படிங்கிறது தெரியுது. ஒரு ஆச்சாரியான் வழியாக நம்ம அணுகணும். எப்படி நம்ம போகணும் அப்படிங்கிறது ஒரு ஆச்சாரியர் வழியாக தான் நம்ம இந்த திருப்பாவை பாசுரம் வெளி அர்த்தத்துல பார்த்தோம், கதவை திறக்கணும் உள்ள போகணும்ட்டு. உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னு, நம்ம பகவான்கிட்ட போகணும் அப்படின்னு ஆச்சாரியரின் பற்றி தான் நம்ம பகவான்கிட்ட போகணுமே தவிர நம்ம நேரடியா பகவான்கிட்ட போக வேணாம் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. பார்த்தோம். அடுத்தது இந்த பாசுரத்தோட பொருள் இருக்கிற டயத்தை பார்த்துட்டு நான் சொல்லிடுறேன். தலைவன் நான் இப்ப சொன்னதே தான். எங்களுடைய தலைவனாய் இருக்கின்ற நந்தகோபனின் திருமாளிகை பாதுகாக்கும் காவலனே, கொடி தோரணம் கட்டப்பட்ட வாசல் காவலனே, ஆயர்குல சிறுமியரான எங்களுக்கு இந்த மாளிகை கதவை திறப்பாயாக. மாயச் செயல்கள் செய்பவனும் கரிய நிறத்தவனுமான கண்ணன் எங்களுக்கு ஒளி எழுப்பும் பறை சிறுமுரசு தருவதாக நேற்றே சொல்லி இருந்தான். இங்க பாத்தீங்கன்னா நென்னலே அப்படின்னு இருக்கு. நென்னலேன்னு என்ன லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டா கன்னடம்.
அப்புறம் இது பார்த்த திருப்பாவையில பார்த்தா செப்பேலோ ரெம்பாவாய் தெலுங்கு இருக்கு. அப்புறம் ஆணை சாத்தான்னா மலையாளம் இருக்கு. ஸோ திருப்பாவிலை மலையாளம், கன்னடம், தெலுங்கு, தமிழ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி நம்ம பிரபுஜி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறாங்க. எல்லா லாங்குவேஜ்ல உள்ளவங்களுக்கும் இந்த திருப்பாவை அள்ளி அள்ளி கொடுக்கறது அப்படின்னு பரமேஸ்வர் பிரபுஜி தான் சொல்லலாம். அதனை பெற்று நீங்கள் நீராடி வந்திருக்கிறோம், என்னை துளிலெழுப்பும் பாடல்களை பாட உள்ளோம், அதெல்லாம் முடியாது எனது என்ன உணன் வாயால் முதலிலேயே சொல்லிவிடாதே, மூடியுள்ள இந்த நிலைக்கதவை எங்களுக்கு திறப்பாயாக அப்படின்ட்டு ஆண்டல் நாச்சியார் கேட்கிறாங்க. சரி, நம்ம வந்து சில பிரபுபாதரை பார்க்கிறோம். ஏன் இங்க அவர் எப்படி பிரபுபாதர் அந்த ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து நமக்கு ஒரு ஸ்லோகத்தை சொல்லி எப்படி நம்ம மனசை தூய்மைப்படுத்தணும் அப்படிங்கிறது. ஏன்னா தூயோமா இருந்தாதான் பகவான்கிட்ட போக முடியும். அப்படி தூய்மையே இல்லைன்னா எப்படி போறது அப்படிங்கிறதுக்கு ஒரு வழி கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம மனசை தூய்மையாக்கிக்கிறது? நம்ம குளிக்கலாம், குளிச்சு சோப்பு போட்டா வெளி தூய்மை கிடைக்கும். உள் தூய்மை எப்படி கிடைக்கும்? ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து உள்ள அது ஸ்ருண்வதாம் ஸ்வகதாக கிருஷ்ணக புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனக ஹிருதயந்தஸ்தோ ஹி அபத்ராணி விதுனோத்தி சுகிருத் சதாம் அப்படிங்கிறது பார்க்கிறோம். எப்படி என்ன சொல்லுன்னா, எல்லோருடைய இதயத்திலும் பரமாத்மாவாக இருப்பவரும் உண்மையான பக்தர்களை ஆதரிப்பவரும் பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணரை முறையாக கேட்பதாலும் பாடுவதாலும் புண்ணியம் தரக்கூடியதான அவரது செய்திகளை கேட்பதிலும் பாடுவதிலும் உள்ள ஆவலை வளர்த்து கொண்டுள்ள பக்தனின் இதயத்திலிருந்து ஜட இன்பங்களுக்கான ஆசைகளை அகற்றி விடுகிறார் அப்படிங்கிறது. ஸ்ரீமத் பாகவதத்துல என்ன சொல்லியிருக்கு? பகவானோட நாமங்களை சொல்ற போது பகவானோட நாமத்தை எப்படி சொல்லணும்? ஆர்வத்தோட சொல்லணும். உண்மையா அது மாதிரி சொல்ற போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்பதிலும் ஆவலை வளர்த்து கொண்டு கேட்கறதுலயும் இருக்கணும், சொல்றதுலயும் இருக்கணும். இருந்தா நமக்கு பக்தனின் இதயத்திலிருந்து ஜட இன்பங்கள் போயிடும். ஜட இன்பங்கள் தான் மாசு. அது போயிடுச்சு அப்படின்னு என்ன ஆகும்? தூய மனசு ஆயிடும். ஜட இன்பங்கள் என்ன? காம குரோத, இதெல்லாம் நமக்கு அதிர்ஷ்டம் மாதிரி துரதிர்ஷ்டம் உள்ளே உட்கார்ந்துருக்கு. என்ன இருக்கு? காம குரோத மத மோக மத மாச்சரியன் அப்படின்னு இருக்கு. அதை நம்ம விட்டு நம்ம வெளியில வரணும். அதை எப்படி வெளியில வரலாம்? பகவானோட நாமங்களை கேட்பதன். அதுக்கு அடுத்தது இன்னும் ஸ்ரீமத் பாகவதத்துல இருந்து நமக்கு இன்னும் சைத்தன்ய மகாபிரபு இன்னும் சிம்பிளாக்கி கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க? சேத்தோ தர்ப்பண மார்ஜனம் பவ மகாதாவாக்னி நிர்வாபணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்ரீகிருஷ்ண நாம சங்கீர்த்தனமே மிகப்பெரிய வெற்றியை தரும். ஏனென்றால் இது காலம் காலமாக நம் இதயத்தில் படிந்துள்ள அழுக்கை சுத்தப்படுத்தி கட்டுண்ட வாழ்வில் தொடரும் பிறப்பு இறப்பு என்னும் தீயை அணைக்கிறது அப்படின்னு சொல்லுங்க. அப்ப பகவானோட நாம சங்கீர்த்தனம் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எல்லா வெற்றியும் கிடைக்கும். என்ன வெற்றி கேட்குவோம் எல்லாம் கிடைக்கும். அப்புறம் நம்ம மனசுக்கு இதயத்துல இருக்க காம குரோத மோக மத மாச்சரிய அப்படி லோபம் எல்லாம் சொன்னோம்ல, அதை எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம என்ன சொல்லணும்னா, பகவான் நாமத்தை எளிமையா பாடுறது மூலம் நம்ம பகவானுக்கு தூய மனதாயிடும். தூய மனதாயிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? தூய மனதாயிட்டா நம்ம கோயில் உள்ள போகலாம். கோயில் உள்ள போகணும் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ஆச்சாரியன் வழியாக தான் நம்ம போகணும். உள்ள போகணும்னாலும் நம்ம ஆச்சாரியன் வழியாக உள்ள போகணும் அப்படிங்கிறது நம்ம வைகுந்தத்தை சொல்றோம். ஆச்சாரியாரை பற்றி பகவான் கிருஷ்ணரின் திருப்பாதங்களை அடைதல். ஏன் இந்த திருப்பாதங்களை அடைதல்? திருப்பாதங்களை அடைதல் அங்கத போனாதான் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஜென்ம முக்தி சராவியாதி இதெல்லாம் இந்த பிறப்பு இறப்பு சுழற்சி அப்படிங்கிற இந்த சக்கரத்திலிருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஆச்சாரியரை பற்றணும். ஆச்சாரியரை பற்றி நம்ம பகவான் கிருஷ்ணர்கிட்ட போகணும். அவருடைய திருப்பாதங்களை நம்ம அடையணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, நமக்கு ஆச்சாரியார் எப்படி கிடைப்பாங்க அப்படிங்கிறது சைத்தன்ய சரிதாமிரதத்திலிருந்து மத்திய லீலை 1951 பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஆன்மீக குருவின் கருணையால் கிருஷ்ணர் நமக்கு கிடைப்பார். கிருஷ்ணரின் கருணையால் நமக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட குரு கிடைப்பார். நம்ம நிறைய பேருக்கு இந்த கதையெல்லாம் கேட்டவுடனே எனக்கு ஒரு ஆச்சாரியன் வேணும் அப்படின்னு கிருஷ்ணரின் கருணையால் நமக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குரு கேட்பார். அப்ப நம்ம இப்ப கிருஷ்ணர்கிட்ட என்ன ஆன்மீக குரு இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு குரு வேணும் அப்படின்ட்டு பகவான்கிட்ட கேட்கணும். அப்படி பகவான்கிட்ட கேட்கிற போது அவர் என்ன பண்றாரு? கிருஷ்ணரை நமக்கு கொடுக்கிறார்.
கிருஷ்ணரை நமக்கு கொடுக்கிறார். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குரு. ஏன்னா குருன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல நமக்கு என்ன வேணும்? சம்பிரதாயத்துல வந்த ஆன்மீக குரு கிடைக்கணும் அப்படிங்கறது நமக்கு கிடைக்கும் கிருஷ்ணர் கருணையால. அவர் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாரு? திருப்பி அவரே சைக்கிள் மாதிரி தான், அதாவது பகவான்கிட்ட கொண்டு போய் பத்திரமா சேர்த்துருவாரு. சேர்த்துட்டு அவர்கிட்ட என்ன வேண்டணும்னு சொல்லிடுவாரு. பகவான் கிருஷ்ணரின் திருப்பாதங்களை அடைதல். முதல்ல நம்ம வேண்டும் போது என்னென்னமோ கேட்டிருப்போம் கிருஷ்ணர்கிட்ட. ஆனா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவிட்ட போனவொன்னு அவர் என்ன நமக்கு சொல்றாரு? இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து தப்பிச்சு பகவானுடைய திருப்பாதங்களை அடைவதுதான் உன்னதமானது அப்படிங்கறத நமக்கு சொல்ல வராங்க. கடைசி ஸ்லைடு. ஹரே கிருஷ்ணா. நம்ம எல்லாருக்கும் நன்றி. நம்ம ஆச்சாரியர் சில பிரபுபாதரோட கருணையினாலதான் நமக்கு இன்னைக்கு இந்த வாய்ப்பு. நம்ம ஆண்டாள் நாச்சியாரை பத்தியும் பூதேவி நாச்சியார் தான் நம்ம வந்து இங்க நமக்கு ஆண்டாள் தாயாரா வந்து 30 பாசரங்களை வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு வித்தை நமக்கு கொடுத்து சிம்பிளா எல்லாரும் பாடுமா, பாமரனையும் பரமரடி சேர்க்கும். எந்த பாமரனா இருந்தாலும் பரமரடி சேர்க்கிற மாதிரி ஒரு அந்த பரமன்ட்ட கொண்டு போய் விடணும் அப்படிங்கிறத நமக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் எல்லாருக்கும் நன்றி. அனைத்து பக்தர்களுக்கும் நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர் பிரபுஜி, ரொம்ப நல்லா இருந்தது. ஹரே கிருஷ்ண பிரபுஜி, அருமை. இன்னும் 2 நிமிஷம் இருக்கிறதுனால பாசுரம் ஒரு தடவை பாடிடலாம் பிரபு. மீனாட்சி பாட்டி அவங்க இருந்தா பாட சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காணி கோடி தோன்றும் தோரண கோயில் காப்பனே கோடி தோன்றும் தோரண வாயில் காப்பனே திறவாய் வாயில் காப்பனே மணி கதவம் தாழ்த்திறவாய் ஆய சிறுமிய ரோமக்கு அரைபறை ஆய சிறுமிய ரோமுக்கு அரைபறை மாயன் மணி வண்ணன் நென்னலேவாய்தான் மாயன் மணி வண்ணன் நென்னலேவாய்தான் தூயோமாய் வந்தோன் தூயிழ பாடுவான் தூயோமாய் வந்தோன் தூயிழ பாடுவான் வாயால் முன்ன முன்னும் மாறாதே மணி வாயால் முன்ன முன்ன மாறாதே மணி நேய நிலை கதவம் நீ கேளோரெம்பவாய் வாயால் முன்ன முன்ன மாறாதேயம் மணி நேய கனீதவம் நீ கேளோரெம்பவாய் நேய நிலை கதவம் நீ கேளோரெம்பவாய். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. நாங்கெல்லாம் எம்எல்வி பாட்டு கேட்டிருக்கோம். இப்போ உங்க வாய்ஸ் கேட்கிற போது அதே ஆனந்தம். பக்தியை வந்து எவ்வளவோ சொன்னாலும் அந்த பாட்டு கேட்கிற போது தான் பக்தியை நம்மளோட ஒட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப தண்டவத் பிரணாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. அருமை பிரபு. அருமை அருமை. எல்லாத்தையும் ரீகால் பண்ண மாதிரி இருந்தது. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. Wonderful Prabhu. Hare Krishna. Thank you, Prabhu. Thank you, Prabhuji. Hare Krishna. Hare Krishna. நன்றி பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா.